ஓம் நமச்சிவாய. உழவாரப்பணி கொடியூர் அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். உழவாரப்பணி பண்ண இப்போ கோயில் உள்ள இல்லை, எல்லாமே குளத்துல தான் எங்களுக்கு சுத்தம் பண்ண சொல்லியிருக்காங்க. கோயில் உள்ள நீட்னஸாக இருக்குது. கோயில் உள்ளேருந்து சுத்தம் பண்ணிவிட்டு கோயில் உள்ளே போய் எல்லாம் சுத்தம் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் நான் எங்கெங்கே போய் என்னென்ன பண்ணணுன்னு. இது கோயிலுக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், கோயில் உள்ள ஒன்றுமே வேலை கிடையாது. சும்மா சிம்பிளாக எடுத்துருக்கேன் நான். கோயில் உள்ள பண்ணுறதுக்காக எடுத்துருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கோயில் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு. நான் ரொம்ப தூரம் போகல, சும்மா இவங்கெல்லாம் எங்கள் டீமுங்க எங்கள் வந்திருக்கோம். இப்போ சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே வெயிட் பண்ணுறோம். க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்திருக்கோம் நாங்கள். பாருங்கள் எவ்வளோ பெரிய கோயில் பாருங்கள். கோயிலுக்கு வழி பார்க்குறேன். கோயிலுக்கு வழி எப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. கோயிலுக்கு வழி பாருங்கள். எல்லாமே இப்போ சாமி கும்பிட்டு இப்போ கோயிலுக்கு சுத்தம் பண்ணுறதுக்காக இப்போ போய் நிற்கிறோம் நாங்கள். இதுதான் கோயில் வாசல். உள்ளே போனீங்கன்னா கொடியூர் அம்மனும் இவரும் இருப்பார், சிவன் கோயில் சிவனும் இருப்பார். அது கொடிமரம். இதாங்க நாங்கள் சுத்தம் பண்ண போகிற இடம். எல்லாமே பாதி பேர் இப்போ ரெடி ஆகிட்டாங்க சுத்தம் பண்ணுறதுக்காக. இப்போ சுத்தம் பண்ணின்னு இருக்கணும். பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக காடு அடைஞ்சிருக்கு. கோயில் உள்ள நுழைஞ்சோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கோயில் சைட்லேயே பாருங்கள், இங்கே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ரைட் சைடு, இப்போ லெஃப்ட் சைடு. இந்த லெஃப்ட் சைட்லேயும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப மோசமாக இருக்குல்ல. எல்லாமே எடுத்துன்னுக்குறோம். கொடி குப்பை எல்லாமே எடுத்துன்னுக்குறோம். ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு க்ளீன் ஆகிட்டுருக்கு. மிஷினில் மிஷினில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாம் எடுக்கிறாங்க. முதல்ல பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கும் நிறைய உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள் எப்படி பாருங்கள். பாதி இடத்த க்ளீன் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடில் இருக்கிற கார்னரு பில்லு நிறைய இருக்குது. பில்லு தான் நிறைய இருக்குது.
வெளியே குப்பை போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, எல்லாமே எடுத்தாச்சு. பேசணும். ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டார். என்னன்னா இங்கே வந்துட்டாரு அன்னம் பாலிக்கிறது அவங்களால நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது நம்மளோட குழுலேருந்து சொன்னாங்க தப்பு இல்லை, ஏன்னா நம்மளாம் வெளியிலேருந்து வரோம், அவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லிட்டாரு. இருந்தாலும் சிவ தோன்றருக்கு வந்து பதில்ஸாக சொல்லணும். சொல்கிறது இன்றைக்கி அன்னதானம் போடுறாங்க, அவங்கள வாழ்த்திடலாம். அதுக்கப்புறம் இந்த சிவ தொண்டு பண்ண வந்தாங்களே அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாத்தையும் வாழ்த்திடுவோம். சரிங்களா? அப்புறம் இந்த பிறந்த நாள்லாம் சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் வாழ்த்தி முடிச்சுட்டு அன்னதானத்துக்கு போகலாமா, இல்லை நம்ம அன்னதானம் முடிச்சுட்டு எல்லாம் வாழ்த்தலாமா? சரி, வாழ்வோம். நல்லது. சரி, சாப்பிட்டா வர மாட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு ரவி சாமுண்டீஸ்வரி சிற்றுண்டி இந்த மாதிரி கூட உங்களால் முடிஞ்சவங்க 2000 ரூபா கொடுத்தா மாதத்தில் சிற்றுண்டி போடலாம். மாதத்தில் ஒரு நாள் தான் சிற்றுண்டி. காலை சிற்றுண்டி போட்டுக்காங்க. அவங்கள வாழ்த்துறோம். எல்லாரும் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்த பிறகு வாழ்த்துக்கணும். ரவி சாமுண்டீஸ்வர் குடும்பம் உடல் நலம், ஆரோக்கிய வளம், குடும்ப வளம், பொருளாதார வளம், ஆன்மீக கொண்டு மேலும் சிறக்க வாழ்க்கை வளமுடன். ஆமாம், இன்னைக்கு வந்துட்டு அண்ணனுடைய பேரன் பிறந்த நாள், அவங்களுடைய மகளுடைய பிறந்த நாள். அவங்க மகளுடைய பேர் வந்து இமய பிரசித்திதார் மற்றும் அவங்களுடைய பேரை வந்து கோச்சலியர். அவங்க 2 பேரும் வாழ்த்திடுவோம். இமய பிரசித்திதார் உடல் நலம், தொழில் வளம், மேன்மையடைய, கோச்சலியின் உடல் நலம், உடல் நலத்தின் மேன்மையடைய, மகிழ்ச்சியாளரால வளமுடன். இந்த உழவார் பணியில் கலந்து கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும், உழவார் பணியில் கலந்து கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும், உழவார் பணியில் கலந்து கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும். நம்ம இவங்க அன்னம்பாளிக்கு அவங்களுக்கு வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து சிறப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வாழ்த்திடுவோம். ஐயா அவருக்கு நம்ம தலைவர் அவர்கள் பொன்னாடை கொடுத்துவார். எல்லாமே கை தட்டுமாங்களா சார்? இப்போ வந்து முதல்ல பிறந்த நாள் இல்லை, நம்மளுடைய ஐயா சார்பாக கொடுத்தா கூட நம்மளுக்கு உழவார் படையின் சார்பாக கொடுக்குறாங்க. என்ன விளையாட்டு? ரன்னிங் ரேஸில் முதல் இடத்துல வந்திருக்காங்க. இதே மாதிரி அவங்க அக்காவும் அதுவும் வந்து வரல. அதே அக்காவுக்கு
வேதா எல்லாமே கொடுத்தனால மாறன் மணிமாறன் யோகேஷ்குமார் ரவி வாழ்க்கை வளமுடன் எல்லாருமே வந்து கண்ணன் போட்டு அவங்க எல்லாத்தையும் மனசார வாழ்க்கை நீங்கள்லாம் அமைதியாக இருக்கோம். அருள் பேராட்சி கருணைனா உடல் நலம் மேலாய் நிறை செல்வம் நம்ம திருமண நாட்டில் உஷா உஷா சிவராஜ் தீபா ரேகா சுரேந்தர் இது மாதிரி அவங்களுக்கு குழந்தை பார்த்துட்டு தான் வேணும். லாவண்யா முத்துக்குமரன் அவங்கள அப்படியே வந்து வாழ்த்துருந்தாங்க. நான் லாஸ்ட்டாக வாழ்க்கை வளம்னு சொல்லும்போது வாழ்க்கை வளமுடன் அருள் பேராளர் கருணையினால் உடல் நலம் நீராடும் கரை செல்வம் உயர்வுடன் மென்மையானம் வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வேலை வாய்க்குமா சுப்பிரமணி சுப்பிரமணி ஸ்ரீநாத் ஹரிகிருஷ்ணன் அவங்க வேலை வாய்ப்பு தான் வேலையில் இருக்காங்க. வேலை நம்ம வேலையில் இருக்காங்க. நல்லா மனசார வேண்டியது வாழ்க்கை வளமுடன் அருள் பேராளர் கருணையினால் உடல் நலம் அம்மா அம்மு அவங்க பேர் அவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகலை சீக்கிரமாக கல்யாணம் ஆகும். அதுக்காக எதாவது உழைக்கலாம் நல்ல பொண்ணு மனசார வேண்டியது. வாழ்க்கை வளமுடன் நம்மளுடைய உடல் நலம் கேவலம் கார்டனுங்க. கார்டனை ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கலை, இப்போ எடுத்திருக்கேன் பாருங்கள். இன்னும் அழகாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. கொடி உள்ள என்ட்ரன்ஸ் சைடில் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது. எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதாங்க இப்போ நாங்கள் க்ளீன் பண்ண இடம். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக க்ளீன் பண்ணிட்டோம். முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்த்தீங்களா. இது லெஃப்ட் சைடில் இருக்கிற இடம். இது ரைட் சைடு. முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு.
எவ்வளோ அருமையாக சுத்தம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கும் எந்த கோயில் எங்கே இருந்தாலும் சரி, சென்னைக்குள்ளே எங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் மூலிமாவோ இல்லை யூடியூப் மூலிமாவோ எங்களுக்கு தெரியப்படுத்திங்கன்னா நாங்களும் வந்து இந்த கோயிலுக்கு சுத்தம் பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குல்லங்க. நீங்களும் வாங்க. வாழ்க வளமுடன். யாசார் பாடி உழவர்படி சார்பாக திருமலை வயல் அமைந்துள்ள மாசிலாமணி கோயிலும் அதையொட்டி அமைந்திருக்கிற கொடுவடி அம்மன் கோயிலில் இன்றைக்கி வந்துட்டு உழவார் பணி சிறப்பாக நடந்தது. இந்த உழவர் பணி கலந்து கொண்ட அனைவரையும் வாழ்த்தி அடுத்த மாதம் வந்து உழவர் பணி வந்து நம்ம அடுத்த 109வது உழவார பணி வந்து நம்மளுக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பூரிவாக்கம் தான் கண்ணகி பேர் வழியில் அமைந்துள்ள அருள்மிகு சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் நடக்க போகுது. அது வந்து 16/3/2025 அனைவரும் தவறாது கலந்து கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். மதுரையில் போய் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ண முடியாதவங்க இங்கே போய் தரிசனம் பண்ணலாம். அவருடைய ஆலயம் இங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து மதுரை மீனாட்சி சொக்கநாதர் மீனாட்சி அம்மாவுடைய கோயில் இங்கே இருக்கு. வாழ்க வளமுடன். இருக்கா பையனா? ஓம் நமச்சிவாய. உங்கள் ராஜேஷ் கேமராமேன்.